குட் மார்னிங். பேசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் டூக்கான T2 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான கால்குலேஷன் லோடு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே அதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ PR2 அப்படின்னா லோடு வேல்யூ அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபார்முலாவில் என்ன பண்ணிருப்போம், PR2 அப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, PR2 அப்படின்னா அர்த்தம் நமக்கு லோடு வேல்யூ. இந்த லோடு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பிட் வேல்யூ அப்படின்னா 8 பிட் வேல்யூ. ஓகே, அப்போ 8 பிட் வேல்யூனா என்ன அர்த்தம், 2n. ஓகே, இப்போ 2n அப்படின்னா அர்த்தம் 2/8ன்னு அர்த்தம். அப்போ 2/8னா 2/8 அப்படிங்கும்போது 2 நீங்கள் 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆகும், வேல்யூஸ் வந்து 255 வரும். ஓகே, அப்போ 255 வரும். அந்த 255 தான் நம்ம வந்து இங்கே லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணிட்டு இதில் மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே கண்டுபிடிக்க போகிறோம். டைம் டிலே ஈக்குவல் டு PR2 இன்ட்டு மிஷின் சைக்கிள். ஓகே, ப்ரீ ஸ்கேலர் வேல்யூ போஸ்ட் ஸ்கேலர் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ வச்சு தான் என்ன நம்ம டிலே வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே நான் கால்குலேஷன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா PR2 லோடு வேல்யூ டைம் டிலே ஈக்குவல் டு PR2 இன்ட்டு மிஷின் சைக்கிள் இன்ட்டு ப்ரீ ஸ்கேலர் வேல்யூ போஸ்ட் ஸ்கேலர் வேல்யூ. இப்போ மினிமம் டைம் டிலே வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், PR2 வேல்யூ வந்து 1. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கேன், PR2 வேல்யூ வந்து 8 பிட் ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் 1 நான் செட் பண்ணியிருக்கேன் இன்ட்டு 0.0001. ஓகே, அப்போ என்னுடைய மிஷின் சைக்கிள் அப்போ என்ன ஆகுது 1 மைக்ரோ செகண்ட் அப்படின்னா 0.001 போடுங்க இன்ட்டு, ஏன்னா 1 × 10⁻⁶ வரும். அப்போ -6னா இது மாதிரி நம்ம எழுதி ஆகணும், அதனால் நான் இது மாதிரி ரைட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு 2. இன்ட்டு 2ங்கப்போ ப்ரீ ஸ்கேலர் வேல்யூ போஸ்ட் ஸ்கேலர் வேல்யூ இது ரெண்டு என்ன பண்ணிட்டேன் 1 பண்ணிட்டேன். அப்போ 1 பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணேன், இதை கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 நீங்கள் எத்தனை டைம் இது பண்ணாலும் 1 தான் வரும். இப்போ இந்த 2 × 2 நமக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து 4ன்னு வந்துருக்கும். அடுத்து நீங்கள் வந்து இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் 0.0004ன்னு வரும். அப்போ என்ன ஆகும், இது வந்து மைக்ரோ செகண்டில் எழுதலாமா, அப்போ 0.4 மைக்ரோ செகண்ட். டைமர் 0ல் வந்து பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன ஆச்சு 0.2 மைக்ரோ செகண்ட். அதேமாதிரி டைமர் 1லையும் 0.2 மைக்ரோ செகண்ட். ஆனால் டைமர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன இருக்குது 0.4 மைக்ரோ செகண்ட் வந்து மினிமம் டிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் டிலேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் மினிமம் டிலேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.4 மைக்ரோ செகண்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து மேக்ஸிமம் டிலே வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாமா. இப்போ மேக்ஸிமம் டிலேக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 0ல் வந்து 255 வரைக்கும் தான் நமக்கு ரீச் ஆகணும். அப்போ லோடு வேல்யூ வந்து 255. ஓகே, லோடு வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன் செட் பண்ணியிருக்கேன் 255 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ 0ல் வந்து 255 ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்ட்டு 0. என்னோட மிஷின் சைக்கிள். ஓகே, மிஷின் சைக்கிள் அப்படிங்கிறது 1 × 10⁻⁶. ஓகே, அப்போ 10⁻⁶ அப்படிங்கிறப்ப நம்ம எழுதுவோம் 0.0001 அப்படிங்கிறோம் இன்ட்டு 16 × 16. ஓகே, ப்ரீ ஸ்கேலர் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கோம். ஓகே, MSP வேல்யூ மட்டும் தான் நம்ம எழுதிருக்கோம். ஓகே, நமக்கு வந்து எந்த வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆகும் அந்த வேல்யூ எழுதிருக்கோம் 255 × 0.001 இன்ட்டு 16 × 16. அப்போ 16 × 16 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.06528 அப்படின்னு வரும். இது வந்து என்ன பண்ணலாம் மில்லி செகண்ட்ஸில் இருக்க நம்ம மைக்ரோ செகண்டில் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் மில்லி செகண்ட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 1000 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் 1000 அப்படிங்கிறப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 60.528 மில்லி செகண்ட்ஸ் வந்து வரும். ஓகே, அப்போ நமக்கு மேக்ஸிமம் டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே வரும். ஓகே, டைமர் 2 எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு என்ன ஆகும் 65.28 மில்லி செகண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் மினிமம் மேக்ஸிமம் டிலே வந்து வரும். ஓகே, அப்போ வந்து எனக்கு லோடு வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போ நம்ம என்ன பண்ணோம் டிலே வந்து டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். லோடு வேல்யூ வச்சு நம்ம வந்து டைம் கண்டுபிடிச்சோம். ஆனால் வந்து எனக்கு இப்போ டைம் தெரியும், ஆனால் எனக்கு லோடு வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டைமர் 2 லோடு வேல்யூ கால்குலேஷன். ஓகே, இந்த லோடு வேல்யூ கால்குலேஷன் தான் எனக்கு வந்து PR2 வேல்யூ வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க லோடு வேல்யூ வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கான மில்லி செகண்ட்ஸ் டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மில்லி செகண்ட். ஓகே, ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே என்ன இதே ஃபார்முலா தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, பீக் 16F877 பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தான் ஃபார்முலா வந்துட்டு இருக்கும். அப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே எனக்கு வேணும். அப்போது எனக்கு தெரியாத வேல்யூ வந்து லோடு வேல்யூ. அப்போ லோடு வேல்யூ என்ன பண்ணேன் எக்ஸ்னு வச்சிட்டேன் 1 × 10⁻⁶. ஏன்னா இந்த ப்ரீ ஸ்கேலர் என்னுடைய மிஷின் சைக்கிள் வந்து என்ன பண்ணிப்போம் 1 × 10⁻⁶ போட்டிருப்பேன். அடுத்து 16 × 16. ஓகே, ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, 50 × 10⁻⁻3. ஏன்னா இது வந்து மில்லி செகண்டில் இருக்கிற என்ன பண்ணேன் 10⁻⁻3. அதே மாதிரி 1 × 10⁻⁶. இப்போ இந்த 6ம் இந்த 3 வந்து அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் இங்கே வந்து எகெயின் 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா டிவைடில் இருக்கலாம். அப்போ கீழே இருக்க வேல்யூ மேலே இருக்க வேல்யூ
நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போது இங்கே -3ன்னு இருக்குது. அப்போது 5 × 10⁻³ அப்படின்னு நம்ம எழுதலாமா? 5 / 1 × 10⁻³ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு x × (16 × 16). அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 16 × 16 வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், 256ன்னு நமக்கு வேல்யூ வரும். ஓகே, 16 × 16 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 256ன்னு வரும். அதே மாதிரி இந்த 10⁻³ இதை வந்து நான் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 50,000 அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். அப்போ அந்த 50,000 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க வேல்யூ வந்து என்ன ஆகும், டிவைட் வரும். அப்போ 50,000 / 256 அப்படின்னு கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், லோடு வேல்யூ வந்து 195. ஏன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகே, அப்போ 8 பிட் ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அர்த்தம், 8 பிட் ரெஜிஸ்டர். அப்போ 8 பிட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணோம், 255 வரைக்கும் தான் நம்மளால் வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். ஓகே, அப்போ 195 அப்படின்னு நம்ம லோடு வேல்யூ செட் பண்ண முடியுமா, கன்ஃபார்ம் செட் பண்ண முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணலாம், 195 அப்படி நம்ம செட் பண்ணலாமா? இப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு அவுட் பண்ணுறோம். அந்த 0.3125 வந்து நமக்கு எவ்ரி ப்ரோக்ராமிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகே, வேறு எதுவும் இல்லை. இந்த கால்குலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா, எனி1? இந்த கால்குலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி 100 மில்லி செகண்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்படி 100 மில்லி செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணால் அதோட லோடு வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து யாராவது எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றபடி இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், அந்த டவுட்டுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்ப்போம். இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா, எனி1? ஓகே, இந்த கோடிங் வந்து யாருக்கும் டவுட் இல்லைன்னு பார்க்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.